தற்போது காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிக்கு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். வனவிலங்குகளை மீட்க 9 நவீன வாகனங்களை கொடியசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் உள்ள காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிக்கு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிண்டியில் கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை கிண்டி சிறுவர் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் 30 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கிண்டி சிறுவர் இயற்கை பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து ஒருங்கிணைந்த யானைகளின் கணக்கெடுப்பு 2024 அறிக்கையையும் வெளியிட்டிருக்கிறார். மேலும் வனவிலங்குகளை மீட்பதற்கும் வனப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீ போன்ற விபத்துகளை தடுக்கும் பணிகளை மேற்கொள்வதற்காகவும் 9 நவீன வாகனங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் கிண்டி சிறுவர் பூங்காவை மறுவடிவமைத்து குழந்தைகளுக்கான இயற்கை பூங்கா ரூபாய் 30 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட நிலையில் பூங்காவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். சென்னையின் மைய பகுதியில் உள்ள கிண்டி சிறுவர் பூங்கா 22 ஏக்கர் உடையது. இங்கு பாம்பு உள்ளிட்ட 11 வகையான 46 ஊர்வனங்கள் உள்ளன. 9 வகையான 68 பாலூட்டி உயிரினங்கள் மற்றும் 21 வகையான 314 பறவை இனங்களும் இருக்கின்றன. சென்னை மக்கள் மற்றும் சுற்றுலா வருவோர் இந்த பூங்காவில் உலவும் உயிரினங்களை கண்டு ரசிப்பார்கள். இந்த நிலையில்தான் இந்த பூங்காவை மேம்படுத்த கடந்த ஆண்டு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொண்டது. அரசு ஒதுக்கீடு செய்த 20 கோடி ரூபாய் மற்றும் ஆதித்யா பிர்லா நிறுவனத்தின் 10 கோடி ரூபாய் CSR நிதியும் சேர்த்து பணிகள் நடைபெற்று முடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பூங்காவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். இங்கு வன உயிரினங்கள், பொது அறிவு மற்றும் போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் வைக்கப்பட்டுள்ளதோடு வன உயிரினங்கள் குறித்து படித்துவிட்டு அதை நேரில் பார்க்கும் போது புதுமையான அனுபவமும் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் வகையிலும் நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவின் அகலம் 7 அடியில் 2 கிலோமீட்டர் தூரம் நடைபாதை, மழைநீர் வடிகால், நீர்வீழ்ச்சி, செல்ஃபி பாயிண்ட், விளையாட்டு உபகரணங்கள், 2 உணவகங்கள், 3 கழிப்பறைகள், வன உயிரின சிகிச்சை மையம், யானை சிற்பம், மின்விளக்குகள், தண்ணீர் தொட்டி, டிஜிட்டல் பெயர் பலகை, கேமரா, பறவை வாழ்விடத்திற்கான மரங்கள், வேடந்தாங்கல் போல் பறவை கூண்டு உள்ளிட்ட வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வேடந்தாங்கல் இடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைப்பதோடு பூங்காவில் ஏற்பட்டுள்ள மேம்படுத்த பல்வேறு வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் வனத்துறை அமைச்சர், வனத்துறை செயலாளர், தலைமைச் செயலாளர், சென்னை மாநகராட்சி மேயர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறப்புமிக்க இந்த வேடந்தாங்கல் பறவை கூடத்தை ஏற்படுத்தி திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கிண்டி பூங்காவில் வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். பூங்காவில் மேம்படுத்தப்பட்ட வசதிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். கிண்டி பூங்காவில் வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தை திறந்து வைத்துவிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்து வருகிறோம்.
இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சீதல நந்தினி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணலாம். இயற்கை பூங்காவில் வேடந்தாங்கல் இருப்பிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். மேலும் பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வரக்கூடிய நேரலை காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் 30 கோடி ரூபாய் செலவில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள கிண்டி இயற்கை சிறுவர் பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைத்தார். அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது வேடந்தாங்கல் பறவைகள் இருப்பிடத்தையும் தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்து பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மேம்படுத்தப்பட்ட பல்வேறு வசதிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக இந்த பூங்காவை பொறுத்தவரையில் மறுசீரமைப்பதற்காக கடந்த ஓராண்டு காலமாக மூடி வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக பூங்கா என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் பொதுமக்கள் பூங்காவை பார்வையிட அனுமதி என்பது வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவில் பல்வேறு சீரமைப்பு வசதிகள் செய்யப்பட்டு புதிதாக பல்வேறு உட்கட்டமைப்பு வசதிகளும் மேற்கொள்ளப்பட்ட நிலையில்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் பூங்காவை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தின் அந்த திறப்பு விழாவும் தற்போது நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், அதே போன்று தலைமைச் செயலாளர், வனத்துறை செயலாளர் உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி நந்தினி.